ஜோதி அதுக்கான கூதி எனக்கு படித்த கூதி எனக்கு பிடிச்ச கூதி எனக்குன்னு படித்த கூதி நீ தான். சரியா? தேடிய திடம் சொல்லி திட்டின இல்லை காரணம். அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப. சரியா? இந்த மாதிரி உனக்கு எனக்கும் ஓட்டு உறவு இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் உன்னை திட்ட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு கால் பண்ண வச்சுக்க. உன் காலில் விழுந்து கும்பிடுவேன் நான். சரியா? அதை விட்டு இன்னொருத்த என்ன இந்த காலில் அமுக்கிறது, காலில் பிடிக்கிறது, காலில் முத்தம் கொடுக்குறது, காலில் செருப்பு போடுறது அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. உன் கூதியை 7 3 இல்லை 10 3 கீப் நான். ஏன் சொல்ல? நான் ஆக்சுவலாக நான் ஜெயமோகனியா. சிவனுக்கு பிள்ளை பல பேர் இருப்பான். அதில் நான் ஒரு பிள்ளை தான். ஆனால் ஜெயாவுக்கு பிறந்த பிள்ளை நான் ஒரு பிள்ளை தான். ஆம்பளை பிள்ளை. ஏன்னா வச்சுக்கா 2 பொம்பளை பிள்ளை. எங்கள் அக்கா ஃபஸ்ட்டே பிறந்து செத்துச்சா இன்னொரு அக்கா இருக்குது. ஆம்பளை பிள்ளையாக பிறந்தது நான் மட்டும்தான். சரியா? ஆம்பளை துறை சிங்காண்டி ஜெயா பத்த புள்ள அடித்தேவடியா குதி. எனக்கு ஈடு எவனும் இல்லடி. நரா குதி, லாய்க் குதி, எனக்கு பிடிச்ச குதி, ஜோதி குதி. கோயில் மரியாதை சொல்கிறேன், நல்ல மரியாதை சொல்கிறேன். நீ என்ன பண்ண தெரியுது. இந்த பௌர்ணமி இருக்குன்னா ஒன்று டைம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற பண்ணு பார்க்கலாம். அப்புறம் ஊக்கலாம். இது வரைக்கும் அவனா யூடியூப்பில் இந்த மாதிரி பேசியிருப்பானே எனக்கு தெரியாது. நீ எனக்கு கால் பண்ண வச்சுக்க. இந்த மாதிரி நான் யூடியூப்பில் பேச மாட்டேன். நீ கால் பண்ணுற கோபத்தில் தான் இப்படிலாம் பேசுகிறேன். இது ஏன் தப்பு இல்லை. என் கையில் ஒன்றும் இல்லை. ஐ ஆம் ஸோ சாரி. இருக்கிற பொதுமக்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிலிட்ரி ஆர்மிக்கும் எல்லாத்துக்கும் அப்பா ஒரே அப்பா ஆண்டவனே சிவனே எல்லாம் இருக்கான். அவனுக்கு புள்ளியாக நான் இருக்கேன். என் கையில் ஒன்றும்